இந்த பாரத தேசம் என்பது மகான்கள் நிறைந்த பூமி, ஆலயங்கள் நிறைந்த பூமி. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துக்கு நம்மளும் போயிருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் காணப்பட்டாலுமே கர்ம பூமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயர் அடைமொழியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். கர்மபூமின்னா இந்த பூமியில், இந்த பாரத தேசத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தாலும் அதற்கான பலன்கள் உண்டு. என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் உண்டு. கர்மபூமி. ஒரு பாபத்தை தொலைக்கணுமா, தொலைக்க முடியும். இந்த தேசத்தில் தொலைக்க முடியும். எண்ணற்ற மகான்கள் இந்த பாரத தேசம் முழுக்க அவதாரம் செய்திருக்கிறார்கள். காசி பக்கத்தில் கங்கை கரை ஓரமாக ஒரு கிராமத்தில் அவதாரம் செய்தவர் ரவிதாசர்னு பேர். பஞ்சாபில் ரொம்ப பிரபலம் இவர், ரவிதாசர்னு பேர். ஒரு மகான் அப்படின்னா ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும், மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், பஞ்சகஜம் கட்டியிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. ஒரு மகான் எதனால் அறியப்படுகிறார் அப்படின்னா மனதாலும் அவருடைய நல்ல செயல்களாலும் தான் ஒரு மகானாகப்பட்டவர் அறியப்படுகிறார். வெளித்தோற்றம் முக்கியமல்ல. இங்கே வெளித்தோற்றத்தில் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய துறவி போல, ஒரு மகான் போல, ஒரு பண்டிதர் போல, நல்லவர்கள் போல எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக சொல்ல முடியாது. பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போலத்தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு. ஆனால் இந்த ரவிதாசர் பாருங்க, இவருடைய தொழில் என்ன தெரியுமா? செருப்பு தைக்கிறது. என்னடா அது, செருப்பு தைக்கிறவர் ஒரு மகானா? எத்தனையோ பேர் இருக்காங்க அது போல. எத்தனையோ மகான்கள். தொழில் முக்கியமல்ல, ஜாதி முக்கியமல்ல, மதம் முக்கியமல்ல. மனதால் எவர்கள் இறைவனை அடைந்தார்களோ, இறைவனது திருவடிகளை போற்றினார்களோ, இறைவனது அருள் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ எல்லாருமே மகான்கள். இவர் செருப்பு தைக்கிறவர். இவர் என்ன பண்ணுவார், தினமும் செருப்பு தைக்கிற இடத்துக்கு வந்து புதுசு புதுசாக செருப்பெல்லாம் தைச்சு விற்பனைக்கு கொடுப்பார். இந்த மகான் அவதாரம் பண்ணி சுமார் 645 வருடங்கள் ஆறுது. அப்படின்னா இவருடைய காலத்தை பாருங்க, 645 வருஷம் ஆச்சு இவர் அவதாரம் பண்ணி. அவ்வளோ முற்பட்டவர். இவர் தினமும் செருப்பு தயாரிக்கிறப்ப செருப்பு தைப்பார். தோல் கொண்டு செருப்பு தைப்பார். தோல் தானே, செருப்புங்கிறது தோல் தானே, அதை வச்சு செருப்பு தைப்பார். இந்த செருப்பு தைக்கிற போது ஒரு நாளைக்கு இன்னைக்கு எத்தனை ஜோடி, 4 ஜோடி செருப்பு தைக்கிறோமா, 4 ஜோடி செருப்பு தைப்பார். எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி தயார் பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி. அது என்ன பண்ணுவார், ஒரு ஏழைக்கு தானம் பண்ணுவார். ஏழைக்கு தானம் பண்ணுவார். ஒரு தான தர்மம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பொருள் இருந்தால்தான் செய்ய முடியும் கிடையாது. மனம் இருந்தாலே போதும் செய்ய முடியும். இவற்றை தோல் இருக்கு, ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு உண்டான உபகரணங்கள் இருக்கு. இவரால் ஒரு செருப்பு தைக்க முடியும். ஒரு செருப்பு ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாமே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எத்தனையோ பேர் செருப்பு வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் சுட்டெரிக்கிற வெயிலில் வெறும் கால்களோடு நடக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் செருப்பு தானம் கொடுக்கறது, கொடை தானம் கொடுக்கறது, விசிறி தானம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இது வெயில் காலத்தில் சுட்டெரிக்கிற கோடையில் இந்த தானத்தெல்லாம் பண்ணுங்க. என்ன தானம்? செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, விசிறி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண அத்தனை புண்ணியம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலை பண்ணினாலுமே நானும் தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தினமும் தானம் பண்ணுவார் ரவிதாசர். இப்படிப்பட்ட நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்கிட்ட தான் கடவுள் வருவார், அவர்கிட்ட தான் பகவான் வருவார். அந்த இடத்துல தான் பகவான் தங்குவார். நம்மகிட்டலாம் வருவாரா? நம்மெல்லாம் சீண்டவே மாட்டார் பகவான். நமக்கு இருக்கிற ஆசைகள், நமக்கு இருக்கிற பேராசைகள், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு பகவான் நம்மக்கிட்ட வருவாரோ? வரவே மாட்டார். நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள் எங்கே காணப்படுகிறதோ
அங்கே தான் பகவான் வருவார். பகவான் என்ன பண்ணுறார், இந்த ரவிதாசர் கிட்ட வரணும், அவரிடம் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். என்ன பண்ணுறார், ஒரு நாள் இவருக்கு தகவல் சொல்கிறார், உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீரோடையில், அதாவது நீர் போகிற ஒரு சின்ன ஒரு இடம் அது, அந்த நீரோடையில் ஒரு சாலக்கிராம வடிவத்தில் நான் மிதந்து வருவேன். சாலக்கிராம வடிவத்தில் நீ அதை எடுத்து வச்சு உன்னோட வீட்டில் வச்சு பூஜை பண்ணு. நான் தினமும் உன் கூட இருப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன். பகவானே சொல்கிறார். சாலக்கிராமங்கிறது விஷ்ணுவோட வடிவம். சாலக்கிராமம் நம்ம பார்த்துருக்கோம்ல, சாலக்கிராம பூஜைலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும். அந்த பூஜையெல்லாம் ரொம்ப நியமங்கள்லாம் நிறைய உண்டு. சாலக்கிராம பூஜை, ஸ்படிக பூஜை, அதுக்கெல்லாம் நியமங்கள்லாம் நிறைய உண்டு. நான் சாலக்கிராம வடிவத்தில் வருவேன், அந்த நீரில் வருவேன், நீ என்னை எடுத்து வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு கனவுல சொல்கிறேன். அடுத்த நாள் நீரோடைக்கு போகிறார். இந்த நீரோடையில் சாலக்கிராமம் மிதந்து வருது. பயபக்தியோடு வணங்கி அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த சாலக்கிராமத்தை கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சு வணங்குறார். ஒரு பூஜா விக்கிரகம் வீட்டுக்கு வருது அப்படின்னா, ஒரு பூஜா விக்கிரகம் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய படமோ ஒரு விக்கிரகமோ வாங்குகிறோன்னா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும். அதுக்கு பூஜை பண்ணணுன்னா என்ன, மணி அடிக்கணும், மணி வேணும். நிவேதனத்திற்கு பாத்திரம் தயார் பண்ணணும். ஒரு பஞ்ச பாத்திரம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம், அது தயார் பண்ணணும், அதெல்லாம் வாங்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா பாத்திரங்கள், ஒரு தீபம் காமிக்கிறது, தூபம் காமிக்கிறது, கற்பூரம் காமிக்கிறது, விளக்கு ஏற்றுவது, எல்லாத்துக்கும் வேண்டும். இந்த பூஜா பாத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தில் இருக்குது, வெள்ளியில் இருக்குது, வெண்கலத்தில் இருக்குது, பித்தளையில் இருக்குது, செம்பில் இருக்குது, எல்லா லோகத்திலையும் இருக்குது, எல்லா உலோகத்துக்களும் இன்றைக்கி இருக்குது. இவர் யார், ரவிதாசர், ஒரு சாதாரணமான வர்க்கத்தை சார்ந்தவர். பெரிய அளவுக்கு இவருக்கு பொருள் வசதி கிடையாது. இவர்கிட்ட என்ன தொழில், செருப்பு தைக்கிற தொழில். இவர்கிட்ட எது காணப்படும், தோல் காணப்படும். செருப்பு தைக்கிறது தோல் கிடைக்கும். இவர் என்ன பண்ணுறார், இந்த பூஜையை நம்ம பண்ணணுமே, சாலக்கிராம பூஜையை தினமும் பண்ணணுமே. எத்தனையோ பேர் சாலக்கிராம பூஜையை வீட்டில் வச்சு பண்ணுறாங்க, பாத்திரங்கள்லாம் வச்சு ரொம்ப நியமத்தோடு செய்கிறாங்க. இந்த பாத்திரங்களை நம்மளால் வாங்க முடியாது, நம்மக்கிட்ட பொருள் இல்லை. ஒரு வெள்ளியிலையோ ஒரு வெண்கலத்திலேயோ ஒரு பித்தளையிலையோ வாங்க முடியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற தோலிலேயே இந்த பாத்திரங்களை தயார் பண்ணுவோம். தோலில், எந்த தோல், மிருகங்களுடைய தோலில் தயார் பண்ணுவோம். அந்த பாத்திரங்களை நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு தீர்மானித்து பாத்திரங்கள் அந்த தோலிலேயே தயார் செய்கிறார். ஒரு தட்டு, ஒரு மணி, ஒரு தீபக்கரண்டி, தூபக்கரண்டி, ஒரு பிரசாதம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தோலிலேயே தயார் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, தோல் அப்படிங்கிறது பூஜைகளில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதான ஒரு பர்சு ஒருத்தர் வச்சுருந்தாலே, ஒரு பேக் மாட்டிருந்தாலே, ஏன்னா மிருகத்தோட தோலில் பண்ண மாதிரி இருக்கு, இதை மாட்டிட்டு கோவிலுக்கு வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் தோலில் தயார் செய்கிறார். பக்தியில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். பக்திக்கு இந்த பொருட்களை விட உங்களுடைய மனம்தான் முக்கியமானது. மனம்தான் முக்கியம், மனசு தான் முக்கியம். ஐயோ, தோலில் செஞ்சால் கடவுள் வரமாட்டார், கடவுள் அனுகிரகம் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு தான். உங்கள் மனசு எந்த அளவுக்கு தூய்மையான பக்தியோடு காணப்படுகிறது, இறைவனை நீங்கள் சரணடைகிறீர்கள், அதை வச்சு தான் பக்தி. ஒருவர் தொழிலால் அறியப்படுகிறவர் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறாரா, அவர் பெரிய ஆளாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரணமான, பெரும்பாலானோர் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை நேர்மையாக
சுத்தமாக நல்ல எண்ணங்களோடு செய்தார்னா அவரோட பெரிய ஆசாமி கிடையாது. இவ்வளோதான் வாழ்க்கையில். குலத்தால் உயர்ந்தவர் கிடையாது, அந்தஸ்தால் உயர்ந்தவர் கிடையாது. எங்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இவ்வளோ பெரிய ஆசாமி, நான் இந்த குலத்தில் பிறந்தேன், இந்த ஜாதியில் பிறந்தேன் கிடையாது. நீ எப்படி இருக்க, உன்னோட மனசு எப்படி, அதை வச்சு தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆன்மீகம், பக்தி அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இவர் பகவான் சொல்கிறார், மாலவன் சொல்கிறார், நான் உன் வீட்டு தோட்டத்தில் அந்த நீரோடையில் மிதந்து வரேன், ஷாலக்கிராமன் நீ எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கிறார். பகவானே பிரியப்பட்டு வரார், ஆசைப்பட்டு வரார். எத்தனையோ பண்டிதர்கள் வீட்டுக்கு நினச்சா போகலாம், எத்தனையோ பெரிய பெரிய மாட மாளிகைகளுக்கு பகவான் போகலாம். ஆனால் இவரோட குடிசைக்கு வரணும்னு ஆசைப்படுறார். பகவான் வந்தாச்சு, எடுத்துட்டார், நீரோடையிலேருந்து எடுத்துட்டார். அவருக்கு பூஜைக்கு தேவையான பாத்திரங்களை தயார் பண்ணுறார். எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? எல்லாம் தோலினால் தயார் செய்கிறார். பூஜைக்கு தோல் பொருட்கள் ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் யார்? 63 நாயனர்களில் கண்ணப்ப நாயனார் ஒரு வேடுவர் குலத்தை சார்ந்தவர். அவர் பகவானுக்கு என்ன பண்ணினார்? மாமிசத்தை வச்சார், மாமிசத்தை நிவேதனம் பண்ணினார். காலத்தினாதர் ஏற்றுக்கொண்டார். பகவானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு ஜலம் கொண்டு வரத்துக்கு குடுவை இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னோட வாயில ஒரு சுனையிலேருந்து பிடிச்சி ஜலத்தை கொண்டு வந்து பகவான் மேலே உமிழ்ந்தார். அதை அபிஷேகமாக பகவான் ஏற்றுக்கொண்டார். தூணு துப்பின நல்ல காரியம்னு சொல்கிறோமே, துப்பிட்டு போகிற அப்படிம்போம். அவர் உமிழ்ந்தார் தண்ணியை, பகவான் அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டார். பகவானுக்கு சூடுகிற மலர்கள் நம்ம தலையில் வைக்கக்கூடாது, ஆண்டாள் கதை வேற. ஆனால் இவர் அந்த பூவை என்ன பண்ணார்? தலையில் குடுமையில் சொருகிட்டு வந்து தான் காலத்திநாதர் மேலே வச்சார். பகவான் ஏற்றுக்கொண்டார். இப்போ பகவான் ப்ரொசீஜர் பார்க்குறாரா, நடைமுறை பார்க்கிறாரா? இல்லை, உங்களோட மனசை பார்க்கிறார். கண்ணப்பா நாயனாரது மனசை பார்க்கிறார், அந்த பக்தியை பார்க்கிறார். அதே தான் ரவிதாசன், அதே தான் ரவிதாசன். தோல் பொருட்களை பூஜை பொருட்கள் பண்ணுறார், டெய்லி பூஜை பண்ணுறார். இந்த ஊரில் இருக்கிற வேதியர்கள் பண்டிதர்களுக்கு விஷயம் தெரிகிறது. என்னடா இவன் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, இவன் சாலக்கிராம பூஜையை வச்சு பண்ணுறானா, தப்பாச்சே. பண்டிதர்கள் பேசினார்கள், கூடி பேசினார்கள். இந்த இடத்துல ஒரு நல்லது நடந்தாலுமே அந்த நல்லது நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. எந்த ஊரில் எந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது கெடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் நிச்சயமாக கூடுவாங்க. பண்டிதர்கள்லாம் கூடி பேசுகிறாங்க. அதில் ஒரு பண்டிதர் ரவிதாசர்கிட்ட வரார். அவர் வீட்டுக்கு வரார். வீட்டு வெளியே நின்று அவரை கூப்பிடுறார், ரவிதாசரை கூப்பிடுறார். வெளியில் வரார். என்னப்பா நீ சாலக்கிராம பூஜையெல்லாம் பண்ணுறியாமே? ஆமாம் சாமி, சாலக்கிராம பூஜை பண்ணுறேன். பகவானே வந்தார், பகவானே உத்தரவு கொடுத்தார், சொன்னார், எனக்கு எடுத்து வச்சு பண்ணுறேன். அது எவ்வளோ நியமங்கள் தெரியுமா? சாலக்கிராம பூஜை பெரிய பெரிய பண்டிதர்களாலேயே சாலக்கிராம பூஜையை பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நியமங்கள் ஜாஸ்தி, அதுக்கெல்லாம் நடைமுறைகள்லாம் நிறைய உண்டு. சாதாரணமாக ஒருத்தர் சாலக்கிராம பூஜையெல்லாம் பண்ண முடியாது. நீ எப்படி பண்ணுற? அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் தோஷம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. சரி, நீ எப்படி பூஜை பண்ணுற? பூஜைக்கான பொருள்லாம் என்ன பண்ணுற? எல்லாம் தோலில் வாங்கி தோல்லையே தயார் பண்ணி வச்சுருக்கேன் சாமி. மணியும் தோலில், மிருகங்களோட தோலில் தயார் பண்ணியிருக்கேன். பஞ்சபாத்திரம் அதில் தயார் பண்ணியிருக்கேன். பகவானுக்கு தூபம் காட்டுறதுக்கும் தோலில் தயார் பண்ணியிருக்கேன். என்னது, மிருகங்களுடைய தோல் இல்லையா? மிருகங்களுடைய தோலில் தயார் பண்ண பாத்திரங்களை வச்சு நீ சாலக்கிராம பூஜை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறார். ரவிதாசர் சாதாரணமாக சொல்கிறார், ஆமாம் சாமி, நான் அதில் தயார் பண்ணினதை வச்சு தான் நான் பூஜை பண்ணுறேன். மிருகங்களுடைய தோல் தான். நான் செருப்பு தைக்கிறவன், எனக்கு செருப்பு தைக்கிறது தொழில் அப்படிங்கிறதுனால எனக்கு மிருகங்களுடைய தோல்
சுலபமாக கிடைக்கும். என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விலையில் அந்த தோல்களை நான் வாங்குவேன். அந்த தோல்களை பக்குவப்படுத்தி இவற்றையெல்லாம் எப்படி தயார் செய்ய வேண்டுமோ அதுபோல தயார் செய்து எனது பூஜைக்கு நான் பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற. என்னப்பா அது, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா. மிருகங்களுடைய தோல்லாம் வச்சு பண்ணுறேன்னா அதெல்லாம் சாதாரணமான தோல், அதைப்படி நீ பூஜைக்கு பயன்படுத்த முடியும், இதெல்லாம் நீ நிறுத்தணும், இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படிங்கிற சொல்கிற. ரவிதாசர் சொல்கிற, ஐயா நான் இந்த தொழிலை செய்கிறவன், இந்த தோல் தான் எனக்கு தொழில். மிருகங்களுடைய தோலை வச்சு தான் நான் செருப்பு தயார் பண்ணி அந்த செருப்பை விற்று எனது குடும்ப ஜீவனம் நடக்கிறது. நீங்கள் தோலை அவமரியாதையாக பேசாதீர்கள். நல்லா கவனிங்க. ஒரு சாக்கடையில் ஒருத்தர் வேலை செய்வார், ஒரு தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போயிட்டு, பா சாக்கடை, ஐயோ என்னப்பா எப்படிப்பா அதில் இறங்க முடியும், பேசக்கூடாது. அவருக்கு தொழில் அது. அவர்கிட்ட போயிட்டு நம்ம சாக்கடையை அவமரியாதையாக பேசக்கூடாது. அவரவர்களுக்கு அவரவரது தொழில் உயர்ந்தது. இவருக்கு செருப்பு உயர்ந்தது, மிருகங்களுடைய தோல் உயர்ந்தது. நீ தோலை வச்சு பூஜை பொருட்கள் பண்ணுறியே அப்படின்னு கோபமாக வேதியர் பண்டிதர் கேட்டவுடனே அதற்கு பதில் சொல்ல தொடங்குகிறார் ரவிதாசர். சுவாமி, தோல் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேவலமாக நினச்சி பேசுகிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பகவானை தரிசனம் பண்ணுறீங்களே, உங்களுடைய கண்களால் தரிசனம் பண்ணுறீங்களே, இந்த கண்கள் தோலினால் தான் காணப்படுகிறது. தோல் தானே, தோலினால் தான் காணப்படுகிறது. பகவானோட நாமத்தை சொல்கிறீங்களே, பகவானுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்களே, அந்த நாக்கு தோலினால் ஆனது. நீங்கள் தோல் அப்படிங்கிறத ரொம்ப கேவலமாக நினைக்கிறீங்க, மிகவும் தாழ்ந்ததாக நினைக்கின்றீர்கள். ஒருவன் எதனால் பூஜை செய்கிறான் என்பதை விட எப்படி அவன் இறைவனை பூஜிக்கிறான் தான் முக்கியம். அவரவர்களது கர்மவினையின்படி ஒவ்வொரு குலத்தில் பிறக்கிறார்கள், ஒவ்வொரு தொழிலை செய்கிறார்கள். இந்த தொழிலை செய்வதால் இவன் தாழ்ந்தவன் என்று பொருள் அல்ல. இந்த குலத்தில் பிறந்ததால் இவன் தாழ்ந்த குலத்தவன் என்று பொருள் அல்ல. குலத்தாலும் தொழிலாலும் ஜாதியாலும் மதத்தாலும் எதுவும் கிடையாது. இறைவனை அடைவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு உண்மையான மனம் மட்டுமே முக்கியம். மனசு தான் வேணும். அந்த மனசு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க. அந்த மனசுனால கடவுளை நான் பூஜிக்கிற போது இந்த சாலக்கிராம பூஜைக்கு இத்தனை நியமங்கள் உண்டா? தோலினால் செய்த பொருட்களை இந்த பூஜைக்கு பயன்படுத்தலாமா? இதெல்லாம் நான் பார்க்கல. இதெல்லாம் தோஷம்னு நானும் நினைக்கல, நானும் தீர்மானிக்கலை. என் மனசுக்கு படுகிறது, இந்த பூஜையை இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், பகவானை ஆராதிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி செய்கிறேனே தவிர இவற்றை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நான் நினைக்கவில்லை. கடவுள் எத்தகைய பூஜையை ஏற்றுக்கொள்வான் என்றால், உண்மையான பக்தியோடு தூய்மையான மனதோடு எவர் ஒருவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே கடவுள் ஏற்றுக்கொண்டு விடுவார். அந்த வகையில் நான் வணங்குகிற இந்த சாலக்கிராம பெருமாள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். நான் செய்கிற பூஜையை மிகுந்த அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். இதான் சாமி அப்படிங்கிற. நம்மக்கிட்ட மனுஷங்க கிட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ஈகோ. ஈகோ. ஏன்னா நீ மாட்டுக்கு பேசிட்டே போற, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னையே நீ எதிர்த்து பேசுகிற. நீங்கள் எத்தனை இடத்துல பார்க்குறோம், நீங்கள் எத்தனை இடத்துல பார்க்குறோம். ஏதோ நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சு போச்சு, 4 தொழில்நுட்பம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை மிஞ்சி செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது. நம்மளை விட தாதா, நம்மளை விட விஷயம் தெரிஞ்சவன் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருப்பான். அதை நம்ம மறந்துடுறோம், அதை நம்ம ரொம்ப சௌகரியமாக மறந்துடுறோம்.
இந்த உலகத்தில் நம்மையும் விட படித்தவர்கள், பண்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்ங்கிறத மறந்துட்டு நாம் செய்கிறது ஒன்று தான் உசந்தது, நம்மளோட போல யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த அறியாமை என்று அகல்கிறதோ அப்போ தான் கடவுள்கிட்ட போகிறோன்னு அர்த்தம். அது யாருக்கு இருக்குது? ரவிதாசருக்கு இருக்குது. இதைத்தான் வேதியர்கிட்ட, பண்டிதர்கிட்ட சொல்கிறார். அவங்களுக்கு ஈகோ சும்மா இருக்குமே? இந்த விஷயம் தெரிஞ்சு மற்ற பண்டிதர்களும் கூடுகிறார்கள். யார்? ரவிதாசர் வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டை போடுறாங்க. நீ எப்படிப்பா பண்ணலாம், நீ எப்படி சாலக்கிராம பூஜை பண்ணலாம் அப்படின்னு போட்டி போட்டு இவர்கிட்ட சண்டை போடுகிற போது எல்லோருக்கும் சொல்கிறார், பக்தி என்பது நாம் செய்கிற பூஜா பாத்திரங்களால் அல்ல, நமது மனசால நாம் பண்ணுற பூஜையை பகவான் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்படின்னா குலம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி முடித்த உடனே அதுக்கு மேலே பகவான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இவர் எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்க முடியும்? பண்டிதர்கள் மீண்டும் மீண்டும் பேசத்தான் செய்வார்கள், மீண்டும் மீண்டும் பேசத்தான் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பண்டிதர்களுக்கு உணர்த்த வேண்டும், எது உண்மையான பக்தி என்பதை உணர்த்த வேண்டும்னு தீர்மானித்த பகவான் மகாவிஷ்ணு அந்த இடத்துல தோன்றுகிறார். அந்த இடத்துல தோன்றி சொல்கிறாராம் ரவிதாசரை பார்த்து, ரவிதாசா, நீதான் உண்மையான வேதியன், உண்மையான பண்டிதன். செருப்பு தைக்கிற தொழிலை பற்றி சொல்ல, நீதான் உண்மையான பண்டிதன். நீ செய்கிற பூஜை முறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். இந்த காட்சிகளை அங்கே இருக்கிற பண்டிதர்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலமாக ஆத்மார்த்தமாக நாமெல்லாம் பூஜை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, சாலக்கிராம பூஜை பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இந்த திருவிழா நடத்துகிறோம். என்னைக்கான ஒரு நாள் கடவுள் நமக்கு முன்னாடி தோன்றி நீ செய்கிற பூஜையை நான் ஏற்றுன்றேன்னு சொன்னதே இல்லையே. ஆனால் இந்த ரவிதாசர் செய்கிற பூஜையை பகவான் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாரே, தோலினால் செய்த பொருட்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறாரே, அப்படியானால் பகவான் பக்தரின் மனதை தான் பார்க்கிறார், அவனது குலத்தையோ அவனது அந்தஸ்தையோ இதெல்லாம் பார்க்கலங்கிறது பண்டிதர்களுக்கு தெரிஞ்சு ரவிதாசருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள். பகவானோட அருளையே பரிபூர்ணமாக பெற்ற பின்னால் பண்டிதனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவரை சரணாகதி அடைவதை தவிர வழி கிடையாது. பகவானே அந்த பக்கம்தான் இருக்கார். நம்ம அவர் மேலே இப்போ சந்தேகப்பட முடியுமா? அவரை தூற்றி பேச முடியுமா? அவருடைய செயல்பாடுகளில் குறைகளை சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ணல. எல்லாம் புரிஞ்சிட்டாங்க. ரவிதாசரை வணங்கி நமஸ்கரித்து அகல்கிறார்கள். பகவானை போற்றி நிறைய பாடல்கள், கவிதைகளை பாடியிருக்கார் ரவிதாசர் தன்னோட காலத்தில். இவரோட பாடல்கள் எல்லாமே குலம் முக்கியமல்ல, உன்னோட அந்தஸ்து முக்கியமல்ல, உன்னுடைய தகுதி முக்கியமல்ல, உன்னுடைய படிப்பு முக்கியமல்ல, நீ கடவுள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்து கடவுளை வணங்குகிறாயோ அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் சாதாரணமான பாமர ஜனங்கள் கிட்ட ரவிதாசர் கொண்டு போனார். அத்தகைய பாக்கள் தான் பலரையும் சென்றடைந்தது. இவர் 120 வருஷம் வாழ்ந்திருக்கார். ராமானுஜர் 120 வருஷம் வாழ்ந்தார். ராமானுஜர், ஸ்ரீமத் ராமானுஜர். அதே போல ரவிதாசர் இந்த பூவுலகில் 120 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அது வரைக்கும் தனது பாடல்களை பல இடங்களிலும் கொண்டு சேர்த்து இறைவனை எல்லோரையும் சுலபமாக அடைய முடியும், இறைவனை அடைவது கஷ்டமல்ல அப்படின்னு நிரூபித்து தனது கடைசி காலத்தில், அதான் ஆச்சரியம் பாருங்க, தனது முழு உடம்போடு வெகுந்த போனாராம். நம்மெல்லாம் அப்படி போக முடியாது. தனது உடம்போடு பகவான் கூப்பிட்டுக்கிட்டார், உடம்போடு அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் எழுதின பாடல்கள் அனைத்தையும் பகவானே அழைத்து கொண்டு போயிட்டாராம். அந்த பாடல்களோடு அவரை கூட்டிட்டு போயிட்டாராம். அப்பேற்பட்ட மகான் ரவிதாசர். இந்த மகானை பற்றி தெரிஞ்சின்ற பிறகாவது பக்திங்கிறது நாம் சொல்கிற சோஸ்திரத்தில், நாம் பண்ணுற வழிபாட்டில் கிடையாது, நல்ல மனசில் மட்டும்தான் இருக்குங்கிறத நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.